இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். போன செஷன்ல பேராகிராஃப் 22 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 23 அண்ட் 24 பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இதுல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எப்படி நமக்கு இந்த நாலேஜ் எவ்வாறு கிட்டுகின்றது, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கா, இல்ல அதுல நிறைய பிழைகள் இருக்கா, எரர்ஸ் இருக்குதா? நாலேஜ் கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது யாருக்கு இருக்க முடியும் அப்படின்னா டிவைனுக்கு தான் இருக்க முடியும். டிவைன் தான் ஆம்னிஷியன்ட். இல்ல சூப்பர் மைண்ட், சுப்ராமெண்டல் பீயிங்ஸுக்கு அந்த கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். கான்சியஸ்னஸ்ல ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ் ரீச் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த நாலேஜ் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். ஆர்டினரி லெவல்ல இருக்கிற மனிதர்களை பத்தி தான் இங்க பகவான் பேசுறார். நம்ம போன்ற ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ், ஆர்டினரி லெவல்ல மென்டல் பிளேன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி நமக்கு நாலேஜ் நம்ம கெயின் பண்றோம், அந்த நாலேஜ்ல ஃபுல் ப்ரூஃபா இருக்கா, அதுல ஏதாவது பிழை இருக்கா, இல்ல ஃபுல் ப்ரூஃபா இருக்கா, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு, நாலேஜ் நம்ம கெயின் பண்ற ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஏன்னா இதுதான் அடிப்படை. நம்ம டாபிக் என்ன அப்படின்னா ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், பொய்மை, எரர், பிழை, ராங் அண்ட் ஈவில். இதெல்லாம் எப்படி தோன்றுகின்றது? இந்த உலகத்துல பொய்மை இருக்கின்றது, எரர் பார்க்கிறோம், பிழை பார்க்கிறோம், தீமை இருக்கின்றது, தவறு இருக்கின்றது, இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆரிஜின் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப கொஸ்டின். அடிப்படையில இதெல்லாம் எங்கேருந்து தோன்றுகின்றது? மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்பறம் தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வருது. மனிதனுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பேசுறது இல்லை. ஒரு அனிமல்ஸ், ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை இரையாக உண்ணும் பொழுது அதை நம்ம தீமை என்றோ தவறு என்றோ சொல்றது இல்லை. இது எந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மனிதன் என்கின்ற நிலைக்கு வந்த பிறந்தான் இதெல்லாம் பேசப்படுகின்றன. அப்படின்னா மனிதன் என்கின்ற நிலையில எது விசேஷமா இருக்கின்றது என்றால் மனிதனுக்கு அறிவு. அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வருது நம்மளுக்கு, விலங்குகளை விட நம்ம உயர்வான நிலையில இருக்கிறோம் அறிவில். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த விஷயம்லாம் மனிதன் என்கின்ற நிலையில வந்தப்புறம் காணப்படுகின்றது இல்லையா? அதுதானே கொஸ்டின். இப்போ விலங்குகள் வரைக்கும் இதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்பறம் தான் இதை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா மனிதன் கிட்ட தான் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம தான் நாலேஜபிள் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம், மென்டல் பீயிங்ஸ் சொல்றோம், விலங்குகளை விட உயர்ந்தவர்கள்னு சொல்றோம். உலகத்தையே நம்ம இயற்கையின் மீது இயற்கையை நாம் கட்டி ஆளுகின்றோம், எண்ணற்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பண்றோம். ஆனாலும் எப்படி இதெல்லாம் வருது? அதுதான் கொஸ்டின். அப்படிங்க பார்க்கும் பொழுது அப்படின்னா எங்க பிழை இருக்கணும் அப்படின்னா இந்த மனிதனுடைய மனம் சார்ந்த அறிவுல தான் எங்கேயோ பிழை இருக்கணும். மனிதன் அவனுடைய மைண்ட் கம்ப்ளீட்டா பிழையே எரரே இல்லை அப்படின்னா இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா அந்த எரர் தான் இல்லையா? மனிதன் கிட்ட இருக்கிற ஒரு முழுமையற்ற அறிவு தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது. அவனுக்கு டிவைனுக்கு இருக்கிற போல கம்ப்ளீட் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இந்த விஷயம் எதுவுமே அவனை அண்டாது. அதுதான் பேசிக் கொஸ்டின். அப்படி பார்க்கும்பொழுது எதனால இந்த மனிதனுடைய அந்த அறிவு அந்த ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் நாலேஜ் என்ன, அதுல ஏதாவது தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அப்படிங்கிறத தான் நம்ம டீப்பா பார்க்கணும்.
அதுதான் பகவான் செய்கின்றார். பகவான் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இதை அனலைஸ் பண்றார். அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போக போறார். எப்படி வந்து மனிதனுடைய அறிவை சேகரிப்பதில் பிழை ஏற்படுகின்றது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னா என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் விஷயத்தை வந்து நிறைய விஷயம் உலகத்தில் நமக்கு தெரியறது இல்லை. புதுசு புதுசா கத்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கத்துக்கிறோம். தெரியாததுதான் ஜாஸ்தி இருக்கு. எப்படி தெரியாததை தெரிந்து கொள்கின்றோம்? பகவான் என்ன சொல்றார்? அறிந்து வைத்ததை வைத்துக்கொண்டு அறியாததை நாம் கற்றுக்கொள்கின்றோம் அப்படிங்கிறார். கான்சியஸ்னஸ் ப்ரொசீட் ஃப்ரம் த அன்னோன், ஃப்ரம் த நோன் டு த அன்னோன் அப்படிங்கிறார். இன் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ். இதுதான் பேசிஸ். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம், எல்லாத்த பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தெரியாததை அணுகுகின்றோம். நம்மகிட்ட எப்படி விஷயம் சேருது? எல்லாமே நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய கடந்த கால ஞாபகங்கள், நம் மனதில் ஏற்பட்ட பதிவுகள், நாம் இந்த உலகத்தை பற்றி, மனிதர்களை பற்றி கொண்டுள்ள கணிப்புகள், இதெல்லாம் தான் நம்மளுடைய ஒரு நம்மால் எழுப்பப்பட்ட ஒரு அறிவு என்கின்ற ஒரு அமைப்பாக ஒவ்வொரு மனிதருள்ளும் காணப்படுகின்றது. இது வந்து ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னா கிடையாது. இது எப்படி இருக்கு? மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்புறம் அதுல ஒன்றும் ஃபிக்சிட்டி கிடையாது. இன்னைக்கு ஒன்றை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றோம், நாளைக்கு வேறொன்றை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றோம். இப்படிதான் இருக்கு மனிதனுடைய அறிவு. அதனாலதான் புதிதாக நம்ம ஏதாவது அறிந்து கொண்டோம் என்றால் அதை வந்து நம்ம ஏற்கனவே அறிந்து வைத்துள்ள அந்த நாலேஜினுடைய பேசிஸில் தான் நம்ம புதுசா கற்றுக்கொள்வதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அது என்ன செய்யறோம்? நாம ஏற்கனவே கற்று வைத்துக் கொண்டதுல வந்து புதுசாக அதை நாம் பொருத்துகின்றோம், ஃபிட் பண்றோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஏற்கனவே ஒரு எழுப்பப்பட்ட ஒரு கட்டுமானம் இருக்கின்றது. ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல வந்து புதுசா வந்து ஏதோ ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு என்ன செய்யறோம்? அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு பிக்ஸ் பண்றோம். அப்படிதான் நம்ம நாலேஜும் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸ், இம்ப்ரெஷன்ஸ், இதெல்லாம் ஒரு கட்டுமானமா இருக்கு. அதுல புதுசா கத்துக்கிறது நம்ம என்ன பண்றோம்? ஃபிட் பண்றோம். இதுதான் நடந்துகிட்டே இருக்கு நமக்கிட்ட. அப்போ இதுல என்ன நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அது சார் நான் நிறைய விஷயம் நம்ம எதை புதுசா வாங்குறோமோ அது ஃபிட் ஆகாதுங்க. ஸோ நம்ம என்ன செய்யறோம்? அதை ஃபிட் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறோம். அப்படி ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஏதாவது நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடுறோம்? நமக்கு தெரிஞ்ச முறையில அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அறிந்து கொள்ள முயலுகின்றோம். இல்ல இது வந்து நம்மால வந்து அதை ஏத்துக்கவே முடியல, நம்மால வந்து புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மளுடைய மனம் அனுமதிக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம நிராகரிக்கின்றோம். வி டோன்ட் அக்செப்ட். இதுதான் மனிதன் செய்கின்றான். அப்புறம் இன்னொன்று அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோமோ அந்த நாலேஜ், அதனுடைய கட்டுமானங்கள், அதனுடைய அளவீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது அதுக்கு இதுக்கும் ஒத்து வராது. எந்த கண்டிஷன்ஸ்ல பழைய நாலேஜ், பழைய அறிவு என்பது நாம் அடைந்தோமோ அதே சேம் கண்டிஷன்ஸ் will not be applicable to the new field of knowledge. இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், பழைய காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து பிசிக்கல் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ எப்படி கம்யூனிகேஷன் இருக்கு? எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டமா இருக்கு. இப்போ அந்த நாலேஜ் பேசிஸ்ல இதை நம்ம ஃபிட் பண்ண முடியுமான்னா முடியாது. அதே போலதான் இதுல அதுக்காக நம்ம வந்து என்னால பழைய என்னுடைய ஏற்கனவே நான் அறிந்து வைத்துக் கொண்டுள்ளது, நான் அறிந்தது, இதுல வந்து நான் புதுசா கத்துக்கிறது வந்து ஃபிட் ஆகல, இது அந்நியமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து விளக்க முடியுமா அப்படின்னா விளக்க முடியாது. அப்படி விளக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் ரிஜெக்ஷன் ஆயிடும். அதைத்தான் பகவான் எரனியஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? அப்படி ரிஜெக்ட் பண்ணிடுறோம். சம்டைம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை பண்ணிடுறோம். நமக்கு ஏதாவது நம்ம ஏத்துக்க முடியல, ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒருத்தங்க ஒரு புதுசா கான்செப்டை சொல்றாங்க, புதுசான ஒரு அனுபவம், ஒரு ப்ராக்டிஸ் சொல்றாங்க அப்படின்னா நம்மால ஏத்துக்க முடியல அப்படின்னா என்ன செய்யறோம்? நம்ம கம்ப்ளீட்டா அவுட்ரேட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அதுதான் பகவான் வந்து எரனியஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாரு. அது சரியான முறையில சரியான ஒரு பிஹேவியரா இருக்காது. வி ஹேவ் டு அக்செப்ட் எவ்ரி திங். வி ஹேவ் டு பி
அந்த வைடனிங் இருக்கணும். வைடனிங் இருந்தால் தான் நம்ம அனைத்தையுமே எடுத்துக்கொள்ள முடியும். நேரோனஸ் இருந்தது, அப்படி ரிஜிடா இருந்தோம்னா நம்ம தப்பா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம நிறைய விஷயத்தை தவறாக புரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறார். அப்புறம் எதை புரிந்து கொள்கின்றோமோ அதையும் நாம் உருமாறிய நிலையில் புரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. எல்லா விஷயத்தையும் நம்ம சரியா புரிந்து கொள்கின்றோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரே விஷயத்த 10 பேர் 10 விதமா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, we don't understand things properly அப்படிங்கிறார். அப்புறம் there is wrong interpretation of facts அப்படிங்கிறார். எல்லாத்தையும் நம்ம தவறாக புரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறார். ஸோ இதுல அப்புறம் நிறைய விஷயங்களை செயற்கையாக தவறாக பொருத்துகின்றோம், தவறாக உருவாக்குகின்றோம். மிஸ்காம்பினேஷன், மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் ஒரு மனதை சார்ந்த பிழைகள் உருவாகுவதற்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்கு அப்படிங்கிறார். மென்டல் எரர் உருவாகுவதற்கு இதெல்லாம் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா இருந்தாலும் கூட, இதெல்லாம் அப்படிலாம் இருந்தாலும் கூட, எல்லா மனிதர்கள்ட்டையும் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு அப்பப்ப சரியான விஷயத்த ஹிண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அவ்வப்பொழுது நமக்கு சரியான ஒரு விஷயத்தை ஒரு குறியீடாக, சிம்பாலிக்கா, வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக நம்முள்ளிருந்து கூறிக்கொண்டே தகவலை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றது. அதுதான் இன்ட்யூஷன் அப்படிங்கிறார். சீக்ரெட் இன்ட்யூஷன் ஒவ்வொருத்தையும் இருக்கு அப்படிங்கிறார். இது மாதிரி நம்ம சர்ஃபேஸ்ல இப்படிலாம் நம்ம பிழையுடன் செயல்படும் மனதை கொண்டிருந்தாலும் கூட, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சீக்ரெட் இன்ட்யூஷன் எப்பொழுதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? வெளியில தான் நம்மளுடைய மைண்டினுடைய எல்லா பகுதிகளும் ஒரு தெளிவற்ற நிலையில் செயல்படுகின்றன. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க இந்த சீக்ரெட் இன்ட்யூஷன் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எப்பொழுதுமே இந்த இன்ட்யூஷன் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அது சரியான தகவலை தான் தரும். அது எப்பொழுதுமே அந்த ட்ரூத், அதை நோக்கி தான் அது செயல்படும். அது என்ன செய்யும் அப்படிங்கிறார் பகவான், அது எப்பொழுதுமே கரெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். நம்மளுடைய அறிவு எப்படி அறிவு செய்யக்கூடிய பிழைகளை அது எப்பொழுதுமே அது சரி செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அறிவு சரியான முறையில் செயல்படுவதற்கு இந்த உள்ளேந்து வரக்கூடிய அந்த சீக்ரெட் இன்ட்யூஷன் எப்பொழுதுமே அதற்கு தேவையான தகவலை தந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். இது எல்லா மனிதர்கள்ட்டையும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம எல்லாருமே தப்பா செயல்படுறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சொல்றாரு அப்படின்னா பகவான், சீக்ரெட் இன்ட்யூஷனே பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கும். அது மொமெண்ட் இட் கம்ஸ் அவுட், நம்மளுடைய மேற்புற மனம், சர்ஃபேஸ் மைண்ட், அதன் மூலமாகத்தான் அதுவும் வெளிப்பட்டாக வேண்டும். அது அவ்வாறு அந்த மேற்புற மனதின் மூலமாக வெளிப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? மனம், நம்மளுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய மனம், ஏற்கனவே பார்த்தோம், நிறைய பிழைகளை செய்கின்றது அப்படிங்கிறது பார்த்தோம். அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய மனம் என்ன செய்கின்றது என்றால், உள்ளிருந்து வரக்கூடிய அந்த மறைமுகமான அந்த இன்ட்யூஷன் அதை தவறாக புரிந்து கொள்கின்றது அப்படிங்கிறார். அதுதான் நடக்குது. இன்ட்யூஷன் கரெக்டா வருது, ஆனா அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய மனம் அது தரக்கூடிய தகவல்களை தவறாக புரிந்து கொள்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா மனம் ஒன்றை ஏற்று இன்ட்யூஷன் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஹையஸ்ட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒளிக்கீற்று போல இருக்கும், ஒரு கிளிம்ஸ் ஆஃப் லைட் போலதான் அது இருக்கும். அது ஹையஸ்ட் சோர்ஸ்ல இருந்து வருது. ஆனா அது அப்படியே இருந்ததுன்னா மனுஷன் புரிஞ்சுக்க முடியாது. மனுஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி அது மைண்ட் அப்படிங்கிற ஒரு தளத்தின் மூலம்தான் அது வெளிப்பட்டாக வேணும். அவ்வாறு மைண்ட் அப்படிங்கிற ஒரு தளத்தின் மூலம் வெளிப்படும் பொழுது அது என்ன செய்கின்றது? மனதினுடைய அந்த சாயத்தை தன் மீது பூசிக்கொள்கின்றது அப்படிங்கிறார். மனம் என்கின்ற அமைப்பினுடைய பொருளினுடைய தன்மையை அது தன்மேல் போர்த்தி கொள்கின்றது அப்படிங்கிறார்.
அதாவது என்ன சொல்றாரு வந்து ஒரு மென்டல் கோட்டிங். இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ஹையர் சோர்ஸ். அதுக்கு மேல ஒரு மென்டல் கோட்டிங்கோடு தான் அது வெளியில வருது அப்படிங்கிறார். அதனுடைய பியூரஸ்ட் ஃபார்ம்ல நம்ம வாங்குறது இல்லை அப்படிங்கிறார். வாங்கிட்டோம் அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம மைண்ட் அதில் குறுக்கிட்டு அதை வந்து தவறாக நம்ம வந்து உள்ள சரியான முறையில வாங்குறது இல்லை அப்படிங்கிறார். மென்டல் கோட்டிங்கோட தான் வருது அப்படிங்கிறார். அதனால அது வந்து ஒரு மாறுவேடம் பூண்ட நிலையில் தான் வருகின்றது. அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல வரதில்லை. இட் இஸ் சோ டிஸ்கைஸ்ட் அப்படிங்கிறார். அதனால ட்ரூ நேச்சரை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறார். அதனுடைய சரியான ஃபங்க்ஷனையோ அது எந்த அளவு அதை எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்வது எப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறார். நம்மளுடைய அறிவு வந்து எப்படின்னா அதனுடைய உண்மையான செயல்பாட்டை அவசரப்பட்டு அரைகுறையாக செயல்படும் மனித அறிவு வந்து புரிந்து கொள்ள மறுக்கின்றது, அல்லது உதாசீனம் செய்கின்றது அப்படின்னு பகவான் சொல்கின்றார். அப்புறம் இந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்யூஷன்ஸ்ல வந்து நிறைய ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ஏன் வந்து அது மனிதனுடைய மனதை அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது, அந்த அம்சத்தை கொண்டதாக இருக்கின்றது என்றால், இன்ட்யூஷன்ல நிறைய விஷயங்களை அது சொல்லும். ஒன்று, எது ஆக்சுவலா இருக்கோ அது அப்படியே சொல்லும். இன்ட்யூஷன் அப்படியே சொல்லும். ஆக்சுவலா என்ன இருக்கோ அப்படியே சொல்லும். அப்புறம் எதெல்லாம் நடக்க போகின்றதோ அதனுடைய சாத்தியக்கூறுகளையும் அது சொல்லும். பாசிபிலிட்டி அதையும் அது சொல்லும். அதே போல அனைத்திற்கும் பின்னால் எந்த உண்மை அனைத்து செயல்களையும் தீர்மானிக்கின்றது அதையும் சொல்லும். ஏன்னா எல்லா விஷயமும் அந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு பின்னாடி எந்த உண்மை அந்த விஷயங்களை தீர்மானிக்கின்றது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும். ஸோ ஆக்சுவாலிட்டியும் சொல்லும், பாசிபிலிட்டியும் சொல்லும், டிட்டர்மினிங் ட்ரூத் பிஹைண்ட் திங்ஸ் அதையும் சொல்லும். ஆனா இதெல்லாம் மைண்ட்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் சோ காம்ப்ளெக்ஸ். அதனால மைண்ட்னால ஒன்றுக்கு பதிலாக ஒன்னொன்றை குழப்பிக்கொள்ளும். ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கிறத இன்ட்யூஷன் சொல்லுச்சுன்னா அதை வந்து பாசிபிலிட்டின்னு தப்பா புரிஞ்சுக்கும். அல்லது எல்லாத்துக்கும் பின்னாடி இதுதான் உண்மை அப்படின்னு ஒண்ணு சொல்லுச்சு அப்படின்னா அதை வந்து மனது ஏத்துக்காது. அதை வேற விதமா கற்பனை பண்ணிக்கும். அது மைண்ட் வந்து இன்கேபபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்டிமேஷன் கிவன் பை த இன்ட்யூஷன் அப்படிங்கிறார். மைண்ட்னால முடியல அப்படிங்கிறார். அதனாலதான் மைண்ட் ஹியூமன் நாலேஜ் வந்து மாபெரும் குழப்பத்தில் இருக்கு. ஒரு அரைகுறையான விஷயங்களை அது உள்வாங்கிக் கொண்டு தவறான அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு தரக்கூடிய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு எல்லாமே அதனாலதான் மனித அறிவு என்பது ஒரு மாபெரும் குழப்பத்தில் தான் எப்பொழுதுமே இருக்கின்றது அப்படிங்கிறார். அதனால மனிதனுடைய மனதுல மேற்புறத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கட்டுமானம் எப்படி இருக்கு அப்படின்னா ரிஜிடா இருக்கு, இறுகிய நிலையில் இருக்கு. அதே சமயம் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கின்றது, கயாட்டிக்கா இருக்கு, ஒரு ஒழுங்கான நிலையில இல்லை அப்படிங்கிறார். எல்லாமே வந்து அரைகுறையான உருவாக்கப்பட்ட நிலையில இருக்கு, முழுமையான உருவாக்கத்தில் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறார். எல்லாம் ஹாஃப் ஃபார்ம்ட் அப்படிங்கிறார், ஹாஃப் ஜம்பிள்ட் அப்படிங்கிறார், ஹாஃப் ட்ரூ ஹாஃப் எரோனியஸ் அப்படிங்கிறார். பாதி உண்மை பாதி பிழை, இப்படிதான் நம்மளுடைய மனித மனம் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய மனம் எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் இப்படிதான் அவனுடைய மனம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். பெரிய டாப் மோஸ்ட் சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, மனித மனம் இத்தகைய பிழைகளுக்கு உட்பட்டுத்தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ இது வந்து இது ஹியூமன் மைண்ட் இப்படி செயல்படுது. அதனாலதான் வந்து இது ஒரு காரணமாக இருக்கின்றது. தவறு, ஃபால்ஸ்ஹுட், அந்த எரர், ஈவில், ராங் இதெல்லாம் வருவதற்கு இதெல்லாம் மனித மனதினுடைய பிழை வந்து காரணமா இருக்கு. ஆனா மனித மனதினுடைய பிழை மாத்திரமே இல்லை. பிழை மாத்திரமே இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேக்சுவல் எரரா தான் இருக்கும். ஆனா இங்க வேற ஒண்ணு சேர்ந்துக்குது. இது மாதிரி பிழை இருக்கிற மனிதனுடைய மனதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சேர்ந்துக்குது. அது சேர்றதுனாலதான்
நம்ம ஏற்கனவே பார்த்த அவ்வளவும் தோன்றுகின்றது அப்படிங்கிறார். பார்த்தோம் இல்லையா, இந்த டாபிக் என்ன இருக்கு அப்படின்னா பொய்மை, ஃபால்ஸ்ஹுட், பொய்மை, ராங், தவறு, ஈவில், தீமை, இதெல்லாம் எப்படி உருவாகின்றது என்றால் ஏற்கனவே பிழையுடன் செயல்படும் மனித மனதுடன் ஏதோ ஒன்று புதிதாக ஒன்று சேர்ந்து கொள்கின்றது அப்படிங்கிறார். அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமும் வருது அப்படிங்கிறார். அது என்ன அப்படிங்கிறத பகவான் பேராகிராஃப் 23ல சொல்றார். அது என்ன அப்படின்னா மனிதனுடைய ஈகோ. ஈகோ சேர்ந்துக்கிறதுனால தான் இவ்வளவு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறார். நம்ம 23க்குள்ள போகலாம். Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 23. Error by itself, however, would not amount to falsehood. It would only be an imperfection of truth, a trying, an essay of possibilities. For when we do not know, untried and uncertain possibilities have to be admitted, and even if as a result an imperfect or inapt structure of thought is built, yet it may justify itself by opening to fresh knowledge in unexpected directions, and either its dissolution and rebuilding or the discovery of some truth it concealed might increase our cognition or our experience. In spite of the mixture created, the growth of consciousness, intelligence and reason could arrive through this mixed truth to a clearer and truer figure of self-knowledge and world knowledge. Yes, please. Explanation. Error by itself would not amount to falsehood. It would only be an imperfection of truth. It is a trying out of possibilities. Error has its constructive contribution to growing knowledge, because when we do not know, we have to admit untried and uncertain possibilities. Even if it results in creating an imperfect or inept structure of thought, yet it may justify itself by opening to fresh knowledge in unexpected directions. Either its dissolution and rebuilding or the discovery of some truth it concealed might increase our acquisition of knowledge or our experience. In this process, there would be creation of a mixture of truth and error. In spite of this, the growth of consciousness, intelligence, and reason could arrive through this mixed truth to a clearer and truer figure of self-knowledge and world knowledge. Extract from the book of Sri M.P. Pandit, Talks on the Life Divine, Volume 2, page 258. Error is incomplete knowledge. It is not false. There may be a slight deviation which makes it an error, but nature's way is through trial and error. We learn through committing errors, and if we are humble enough, error can help us to open to fresh knowledge. Only we must have the sincerity to admit the possibility of our making errors. Thank you. See, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று எரருக்கும் ஃபால்ஸ்ஹுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார் நம்ம ஓட்டிட்டு போகிறோம்,
பை மிஸ்டேக் காரில் ஏதோ ஒரு டயர் பர்ஸ்ட் ஆகுது. டயர் பர்ஸ்ட் ஆகி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யார் மேலேயாவது இடிச்சிடுறோம். அது வந்து எப்படி அதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட், அவ்வளோதான். இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். அதுக்காக வந்து பொதுவாக கிரிமினல் லாவில் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா அதை யாரும் பனிஷ் பண்ண மாட்டாங்க. கார் ஓட்டிட்டு போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று ஆக்சிடென்டலாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் சரியா இருக்கிறப்ப அது வந்து ஒரு கிரைம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு பிழை, அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. அந்த ஒரு மெக்கானிக்கல் டிவைஸில், கார் இயந்திரம் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கல் டிவைஸில் ஒரு பிழை, ஒரு எரர் வந்துடுச்சு. அந்த இடத்துல ஒரு எரர் வந்துடுச்சு. அதே சமயம் நம்ம காரை வந்து ஓட்டிட்டு போய் ஒருத்தர் மேல வேணும்னே ஏத்தணும், அதனால அவரை வந்து நம்ம வந்து காயப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து கிரைம். ஏன்னா அங்க வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபால்ஸ்ஹுட் உள்ள வந்துடுது. எரருக்கும் ஃபால்ஸ்ஹுட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். எரர் பை இட் செல்ஃப் வுட் நாட் அமௌண்ட் டு ஃபால்ஸ்ஹுட். ஒரு குழந்தை செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம். குழந்தை ஏதோ ஒரு கிளாஸை போட்டு உடைச்சது, ஏதோ ஒரு சாமானை தள்ளி விட்டது அப்படின்னா நம்ம எதையும் சொல்றது இல்லை. ஏன்னா அது எரர். அதை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செயல்பாட்டில் ஒரு எரர் வந்தது. அதே இது ஒரு பெரியவங்க வந்து நம்ம அதை வந்து செய்தாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், ஏன் நீங்க கவனமா இல்லை அப்படின்னு நம்ம வந்து அவர்களை நாம் கடிந்து கொள்கின்றோம். இதுதான் வித்தியாசம். ஏன்னா எரர் வேற, ஃபால்ஸ்ஹுட் வேற. எரர் அப்படிங்கிறது ஒரு இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் ட்ரூத், அவ்வளவுதான். இந்த விஷயத்தை இப்படிதான் செய்யணும்னு இருக்கு, அந்த விஷயத்துல அது மாதிரி செய்யலை அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் எரர். அது வந்து இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறார், அவ்வளவுதான். அதுல அது மாத்திரம் இல்ல, எரர் மூலமா ஒரு ஒரு புதுசாக நம்ம வந்து ஒன்றை முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சியில வந்து முதல் தடவை வெற்றி அடைய முடியாது. அதுல நிறைய தடவை நம்ம முயன்று தான் நமக்கு இறுதியாக வெற்றி பெறுகின்றோம். அதுல வந்து நிறைய we try out all out of possibilities, இல்லையா? எல்லா சயின்டிபிக் டிஸ்கவரிஸும் அப்படிதான் நடக்குது. நிறைய தடவை செய்வாங்க, அதுல ஃபெயிலியர் ஆவாங்க, திருப்பி அப்புறம் கடைசியா எது கரெக்டோ அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எரர் அப்படிங்கிறது இட் இஸ் எ ட்ரைங் அவுட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதனாலதான் வந்து எரர் அப்படிங்கிறது அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் நம்ம அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். அதை எரர் அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவா பார்க்காம ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். எப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு, அது வந்து ஒரு இட் ஹாஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு க்ரோயிங் நாலேஜ் அப்படிங்கிறாரு. வி லேர்ன் பை அவர் எரர்ஸ், இல்லையா? நிறைய தடவை நம்மளே லைஃப்ல வந்து நிறைய தடவை எரர்ஸ் மூலமா தான் இந்த வேலையை செஞ்சா இப்படி இதனுடைய பலன், தவறான பலன் விளையும் நம்ம வந்து அனுபவத்துல கற்றுக்கொள்கின்றோம். மீண்டும் நம்ம வந்து அந்த வேலையை, அந்த காரியத்தை செய்யாமல் சரியான முறையில் செய்கின்றோம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம். அதனால பிழை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு க்ரோயிங் நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ அது எரர்னுடைய ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறார். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியாது, யாருக்குமே எல்லாமே தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து புதுசா நம்ம முயற்சி செய்கின்றோம். இதுவரைக்கும் யாருமே முயற்சி செய்யாததை செய்கிறோம். அதனுடைய விளைவுகள் வந்து தீர்மானமா இதுதான் இதனுடைய விளைவு அப்படிங்கிற தெரியாமல் இருந்தும் அதை செய்யறோம். நம்ம அதனுடைய விளைவுகள் வந்து ஒரு முழுமையான தன்மையை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட நம்ம வந்து அதுக்காக முயற்சி செய்யாம இல்லை. மீண்டும் மீண்டும் வந்து ஒரு காரியத்தை செய்யறோம், அல்ல தவறுகள் நடைபெறுகின்றது. ஆனா சரியான முறையில இறுதியாக நம்ம செய்ய கற்றுக்கொள்கின்றோம். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் நமக்கு புதிய ஞானம் அடைகின்றோம். இந்த எரர்ஸ் வந்து எதுக்கு, அதாவது ரிப்பீட்டட் சம்டைம்ஸ் எரர்ஸ் வந்து நமக்கு எதற்கு வழிகோலுகின்றது என்றால் ஓப்பனிங் டு ஃப்ரெஷ் நாலேஜ் இன் அன்எக்ஸ்பெக்டட் டிரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறார். நம்ம எதிர்பார்க்காத ஒரு வழியில நமக்கு வந்து நாலேஜ் கிட்டும் அப்படிங்கிறார். இது எப்படின்னா நம்ம ட்ரை பண்றோம், அதுல பிழைகள் வருகின்றது,
இருந்தாலும் ட்ரை பண்றோம், திடீர்னு நமக்கு வந்து அதுல நாலேஜ் வருது. இது வந்து எரர்னுடைய ஒரு விசேஷமான தன்மை, அதனுடைய பாசிட்டிவ் சைடு. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் புதிதாக உண்மைகள் வெளிப்படுகின்றன. இது எந்த உண்மைகள்லாம் வந்து நாம் அறியாமல் இருக்கின்றனவோ அல்லது எவையெல்லாம் நம்மிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டனவோ அதெல்லாம் வந்து வெளிப்படுகின்றன. எதனால எப்படின்னா, அந்த மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை அதை செய்யும் பொழுது அது பிழையாக இருந்தாலும் சரி, புதிய புதிய உண்மைகள் வெளிப்படுகின்றன. அது நம்மளுடைய அறிவை வந்து பெருக்குவதற்கு உதவுகின்றன. அனுபவத்தை நமக்கு புதிய புதிய அனுபவங்களை நமக்கு உண்டாக்குகின்றன. இதுல என்ன நடைபெறும் அப்படின்னா, கம்ப்ளீட் வந்து ட்ரூத் கிடைக்குமா இந்த ப்ராசஸ்ல அப்படின்னா கிடைக்காது. இதுல என்னன்னா உண்மையும் கிடைக்கும், பிழையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலவையை தான் நம்ம பெறுவோம். மிக்சர் ஆஃப் ட்ரூத் அண்ட் எரர் தான் இருக்கும். அப்படிதான். ஏன்னா நம்ம வந்து we are in the process of acquisition of knowledge. அதுல பிழையும் இருக்கும், உண்மையும் இருக்கும், ரெண்டும் கலந்துதான் கிடைக்கும் அப்படிங்கிறார். இருந்தாலும் கூட இந்த ப்ராசஸ் வந்து ஒரு வகையில் நமக்கு உதவி செய்கின்றது அப்படிங்கிறார். நம்மளுடைய உணர்வு நிலை இதனுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கின்றது. growth of consciousness, அறிவு வளர்வதற்கு, இன்டெலிஜென்ஸ் வளர்வதற்கு உதவி செய்கின்றது. அதே போல நம்மளுடைய அந்த ரீசனிங் கெப்பாசிட்டி இவையெல்லாம் வந்து வளருவதற்கு உதவி செய்கின்றது. இதெல்லாம் இவையெல்லாம் வந்து வளருவதன் மூலமாக நமக்கு என்ன கிட்டுகின்றது என்றால், இந்த ப்ராசஸ்ல, இந்த ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல நம்ம காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அறிவு வந்து மெல்ல 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 வளர்கின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மை குறித்த சரியான ஞானமும் கிடைக்கின்றது, உலகத்தை குறித்த சரியான ஞானமும் நமக்கு கிடைக்கின்றது. ட்ரூ ஃபிகர் ஆஃப் செல்ஃப் நாலேஜ் அண்ட் வேர்ல்டு நாலேஜ். இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, எரர்ஸ்னால தான் கிடைக்குது அப்படிங்கிறார் பகவான். இப்படிப்பட்ட எரர்ஸ் கொண்ட மனிதன் இருந்தா, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மனித நாகரிகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், கடந்த 1000 வருஷங்களை பார்த்தோம் அப்படின்னா, நிறைய முன்னேற்றங்கள் வந்துள்ளதை பார்க்கிறோம். நம்ம நிறைய முன்னேற்றங்கள் எல்லா துறைகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா முன்னேற்றங்கள் அடைந்துள்ளதை பார்க்கிறோம். இந்த முன்னேற்றங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, புதிய ஞானம், புதிய அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் இந்த முன்னேற்றம் வந்துள்ளது. இதுல இந்த ப்ராசஸ்ல வந்து நிறைய பிழைகள் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த பிழைகளையும் தாண்டி நம்மளுடைய அறிவு வந்து பெருகி உள்ளது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். எரர்ஸ் வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார். ஏற்கனவே போன பேராகிராஃப்லையும் பார்த்தோம். as long as we are trying to accumulate new knowledge, error would be impossible அப்படிங்கிறார். நீங்க புதுசா ஒன்றைக்கு அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, அங்க நம்ம பிழை அப்படிங்கிற ஒரு அம்சம் இல்லாம நம்ம எதையும் அடைய முடியாது அப்படிங்கிறார். பிழை தவறு, பிழை உண்மை அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இறுதியா நம்ம வந்து சரியான விஷயத்துக்கு கொண்டு போய் அடைவோம் அப்படிங்கிறார். அதனால எரர் அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் நாலேஜ், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து ஒரு பொய்மை கிடையாது. எரர் அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் நாலேஜ், அது வந்து பொய்மை கிடையாது. அது எது சரியாக இருக்க வேண்டுமோ அதுல இருந்து ஒரு சின்ன டீவியேஷன் வந்தது அப்படின்னா நம்ம எரர் அப்படின்றோம். ஆனா இயற்கை எப்படி செயல்படுகின்றது அப்படின்னா, அந்த ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் இயற்கையும் செயல்படுகின்றது. நம்ம வந்து பிழைகளின் மூலமாகத்தான் நம்ம அனைத்தையும் அறிந்து கொள்கின்றோம். நம்ம வந்து ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் நம்ம அனைத்து காரியங்களையும் செய்யும் பொழுது ஈவன் பிழைகள் கூட நமக்கு புதிய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உபயோகரமாக இருக்கின்றது. அதனாலதான் நம்ம வந்து சின்சியரா இருக்கணும். நம்ம வந்து பிழைகள் ஏற்படுவதை நாம் வந்து உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ளணும். பிழைதான், அது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அடுத்த முறையில் அந்த பிழையிலேருந்து நம்ம சரியானதுக்கு செய்யும். இது வந்து as far as பகவான் வந்து மனிதன் செய்யக்கூடிய பிழை அதை பத்தி அதை சொல்றார். அடுத்தது போகலாம். The abstraction of the original
an enveloping inconscience would diminish, and an increasing mental consciousness would reach a clarity and wholeness which would enable the concealed powers of direct knowledge and intuitive process to emerge, utilize the prepared and enlightened instruments, and make mind intelligence the true agent and true builder on the evolutionary surface. Yes, madam. Explanation. Because of the clearer and true figure of self-knowledge and world knowledge, the abstraction of the original and enveloping inconscience would diminish. An increasing mental consciousness would reach a clarity and wholeness. This would enable the concealed powers of direct knowledge and intuitive process to emerge. It would utilize the prepared and enlightened instruments. It would make mind intelligence the true agent and true builder on the evolutionary surface. Thank you, sir. தேங்க்யூ. பகவான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை எந்த பின்னணியில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, there is an evolution of consciousness. கான்சியஸ்னஸ் வந்து எப்பொழுதுமே இவல்யூஷனரி ப்ராசஸில் தான் இருக்கு. அந்த இவல்யூஷனரி லேடர்ல தான் கான்சியஸ்னஸ் வந்து பயணித்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வந்து ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மனிதனுடைய மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து அதோட உயரிய நிலையில் தான் இருக்கின்றது. இந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து பிழை உண்மை அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட மாறுதல்களை கொண்ட நிலையில்தான் நம்ம அதற்கு அதையும் தாண்டி தான் முன்னேறி கொண்டு வருகின்றோம். அதனால எவல்யூஷனரி ப்ராசஸ்ல எரர்ஸ் வந்து அன்அவாய்டபிள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிழைகளின் மூலமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புதியதாக நம்மளுடைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம். புதியதாக அறிவு வருகின்றது, நம்மை குறித்த அறிவு வருகின்றது, செல்ஃப் நாலேஜ், வேர்ல்டு நாலேஜ், நம்மை சுற்றி உள்ள இந்த பிரபஞ்சம் குறித்த அந்த அறிவும் நமக்கு வருகின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது? நம்மை சூழ்ந்துள்ள அந்த இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலை என்பது மெல்ல 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 குறைகின்றது. அதுதான் பர்பஸ் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷன்ல இன்கான்சியன்ஸோட லெவல் ஆஃப் இன்கான்சியன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 வருடங்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப குறைஞ்சுதான் இருக்கும். நம்மளுக்கு அப்படிதான் இருந்து ஆகணும். அப்பதான் வந்து மனிதர் வந்து மனதை கடந்த நிலைக்கு செல்ல முடியும். இந்த ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதனுடைய அறிவும் பெருகுகின்றது. அதன் மூலமாக அவனை சூழ்ந்துள்ள, அவனை பாதித்துள்ள அந்த இன்கான்சியன்ஸ் அதுவும் வந்து மெல்ல 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 குறைகின்றது. மனிதனுடைய மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து ஒரு உயர்வான நிலைக்கு செல்கின்றது, ஒரு தெளிவான பார்வையை அது பெறுகின்றது, ஒரு முழுமையை அது அடைகின்றது. இதுல என்ன நடைபெறப் போகின்றது என்றால், அது வந்து பகவானுடைய கருத்து இதுதான். மனிதன் வந்து மனம் என்கின்ற நிலை வந்து ஒரு விசேஷமான ஒரு அம்சத்தை மனிதன் பெற்றுள்ளான். மனம் அப்படிங்கிறது, அறிவு அப்படிங்கிறது விலங்குகள்கிட்ட கிடையாது, மனிதன் கிட்ட தான் இருக்கு. அது ஒரு விசேஷமான ஒரு அம்சம். இந்த விசேஷமான அம்சத்துல அவன் வந்து மேலும் மேலும் ஒரு உயரிய நிலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றான், பரிணாமத்துல சென்று கொண்டு இருக்கின்றான். அவனை சூழ்ந்துள்ள இந்த இன்கான்சியன்ஸ் மெல்ல மெல்ல குறைகின்றது. இதனால என்ன நடைபெறும் அப்படின்னா, தற்பொழுது மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, புலன்களை சார்ந்த அறிவை தான் அவன் பெற்றுக்கொள்கின்றான். எல்லாமே இன்டைரக்ட் நாலேஜ், எல்லாமே வெளியிலேருந்து பெற்றுக்கொள்கின்றோம். புலன்களை நம்பித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதன் எத்தகைய ஒரு திறமையை அவன் அடைவான் என்றால், நேரடியாக அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும், அறிவை பெற்றுக்கொள்ளும் சக்தியை அவன் அடைவான் அப்படிங்கிறார். டைரக்ட் நாலேஜ் அண்ட் இன்ட்யூட்டிவ் ப்ராசஸ், இது வந்து மெல்ல மெல்ல மனித குலத்தில் வெளிப்படும் அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். இதெல்லாம் இது என்ன செய்யும் அப்படின்னா,
அந்த மனிதனுடைய அறிவுக்கு செயல்பட்டு இயங்கும் அவனுடைய கருவிகள், ஓரளவு அவனுடைய கருவிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு என்லைட்டண்டா இருக்கு, என்லைட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதை இத்தகைய நேரடியான ஞானமும் அந்த உள்ளுணர்வை கொண்டு செயல்படும் அவனுடைய அந்த மனமும், இன்ட்யூட்டிவ் ப்ராசஸ், இதெல்லாம் அந்த கருவிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும். மனிதனுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும். மைண்ட் மனம் சார்ந்த அறிவு புறக்கணிக்கப்படாது. அடுத்த கேள்வி கேட்பாங்க, எப்படி ஒரு மனிதன் இப்ப பகவான் சொல்றாரு எல்லா அதிமனிதன் சூப்பராமெண்டல் பீயிங்ஸ் சொல்றாங்க. அப்படின்னா சூப்பராமெண்டல் பீயிங்ஸ் வந்த பிறகு மைண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்வி வருகின்றது. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுக்கு அந்த டைரக்ட் நாலேஜ் இன்ட்யூட்டிவ் ப்ராசஸ்ல செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏற்கனவே மனிதன் கிட்ட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் எல்லாம் இன்னும் செம்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிறார். ஸோ செம்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவைகள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறார். மைண்ட் இன்டெலிஜென்ஸ், மனம் சார்ந்த அறிவு அதனுடைய சரியான இன்ட்யூஷனுடைய ஒரு சரியான ஒரு கருவியாக செயல்படும் அப்படிங்கிறார். இப்ப எப்படி இருக்கு? இப்ப இன்டெலிஜென்ஸ் தான் டாமினேட் செய்கின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப மனிதன் கிட்ட அவனுடைய அறிவு தான் டாமினேட் செய்யுது, மேலோங்கி செயல்படுகின்றது. அடுத்த கட்டத்துல அறிவு அந்த இன்ட்யூஷனுக்கு இணங்கி கீழ்ப்படிந்து செயல்படும். அதான் விசேஷம். அங்க இன்ட்யூஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இட் வுட் மேக் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் the true agent and truth builder on the evolutionary surface அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் நடக்க போகின்ற விஷயத்தை தான் பகவான் சொல்றார். அடுத்தது போகலாம். paragraph 24. Paragraph 24. But here, the second condition or factor of the evolution intervenes. For this, seeking for knowledge is not an impersonal mental process, hampered only by the general limitations of mind intelligence. The ego is there, the physical ego, the life ego bent not on self-knowledge and the discovery of the truth of things and the truth of life, but on vital self-affirmation. A mental ego is there also bent on its own personal self-affirmation and largely directed and used by the vital urge for its life desire and life purpose. Here, the second condition or factor of the evolution intervenes, because this seeking for knowledge is not an impersonal mental process. It is not affected only by the general limitations of mind intelligence. There is interference of ego. There is a physical ego which is centered around one's physical body. There is the life ego which is interested in vital self-affirmation and vital satisfaction. It is not inclined towards self-knowledge and the discovery of the truth of things and the truth of life. There is a mental ego which is bent on its own personal self-affirmation. Whatever its opinions, judgments, tendencies are only true, and it rejects everything else. It is largely directed and used by the vital urge for its life desire and life purpose. இவல்யூஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மனிதனுடைய அறிவு எப்படி பிழையுடன் செயல்படுகின்றது அப்படிங்கிறது ரொம்ப ட்ரூ பிக்சர்ல பார்த்தோம். நம்மளுடைய அறிவெல்லாம் எப்படி பிழைக்கு உட்பட்டு செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். paragraph 22 அதுதான். கம்ப்ளீட்டா எப்படி ஹியூமன் மைண்ட், ஹியூமன் கான்சியஸ்னஸ் எப்படி பிழைக்கு உட்பட்டு செயல்படுகின்றது, எதனால நம்மளால அந்த நாலேஜ் கம்ப்ளீட் நாலேஜ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் பார்த்தோம். ஏன்னா நம்ம தெரியாத வச்சுக்கிட்டு தெரியாததை தெரிஞ்சு கொஞ்ச நஞ்சம் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தான் தெரியாத அறிந்து கொள்கின்றோம்.
அதனால எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து செயற்கையாக பொருத்துகின்றோம். எதெல்லாம் பொருத்த முடியலையோ ரிஜெக்ட் பண்ணிடுறோம்னு பார்த்தோம். ஸோ ஒரு எரர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே சமயம் எரர் மூலமாக தான் நம்ம வந்து மேலும் மேலும் புதிய எரர் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம். நம்மளுடைய நாலேஜ் வந்து விரிவடைகின்றது அப்படின்லாம் பார்த்தோம். எவல்யூஷனரி ப்ராசஸ் எப்படி போகுதுங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு பகவான். அந்த மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து வளர்ந்து 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 அடுத்த நிலைக்கு போகும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அறிவு என்பது சற்று பின்வாங்கி அவனுடைய டைரக்ட் நாலேஜ் பை இன்ட்யூஷன் என்பது செயல்பட ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது ப்ராசஸ். ஆனா இந்த ப்ராசஸ் இப்படியே இருக்குமா அப்படின்னா இல்ல. அதுதான் இங்க பகவான் இங்க சொல்றாரு. பேராகிராஃப் 24 என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராசஸ் வந்து அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்ல. அது ஏன் அப்படின்னா ஏதோ ஒன்று குறுக்கிடுகின்றது. இங்க எவல்யூஷன்ல இரண்டாவது நிலை அப்படிங்கிறாரு. இரண்டாவது நிலை என்பது குறிக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மைண்டினுடைய ஒரு இன்டர்வென்ஷன். இரண்டாவது நிலையில என்ன எது குறுக்கிடுகின்றது அப்படின்னா ஈகோ. அதுதான் முக்கியமான விஷயம். செகண்ட் கண்டிஷன் ஆர் ஃபேக்டர் ஆஃப் எவல்யூஷன் இன்டர்வீன்ஸ் அப்படிங்கிறார். நாலேஜ் ஒரு அறிவை பெற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே எப்படி ஒருத்தர் அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எந்த விதமான தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ எதுவுமே இல்லாம நிலையில தான் ஒருவர் முழுமையான ஞானத்தை அடைய முடியும். ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுல எந்த விதமான தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு தனி சார்புடைமை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து பியோர் நாலேஜ் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது இங்க சொல்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி புத்தக நாலேஜோ அப்படி கிடையாது. ஜென்ரலா பகவான் சொல்றாரு அறிவு மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதுதான் சொல்றாரு இங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி தெரிந்து கொள்வதில் என்பதுதான் சீக்கிங் ஃபார் நாலேஜ். அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இம்பர்சனலா இருக்கணும். இம்பர்சனல் மென்டல் ப்ராசஸா இருக்கணும். அதுல என்னுடைய விருப்பு வெறுப்போ தனி சார்புடைமையோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் எனக்கு வந்து பியோர் நாலேஜ் கிடைக்கும். ஆனா நாம் எல்லோரும் அப்படிதான் செயல்படுகின்றோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. வந்து வெறும் என்னுடைய நோக்கம் வந்து அறிவை மாத்திரம் தான் நான் அடையணும். எது உண்மையான அறிவோ அதை அடைய வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருந்தால் என்னுடைய அறிவு வந்து எந்த அளவிற்கு என்னுடைய மனம் சார்ந்த அறிவு அனுமதிக்கின்றதோ அந்த அளவிற்கு என்னால வந்து அந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஈகோ அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது வெறும் நம்மளுடைய மைண்ட் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய திறமையை மாத்திரம் பொறுத்தது அல்ல அப்படிங்கிறார். நம்மளுடைய ஈகோ அப்படிங்கிறாரு. இந்த ஈகோ என்ன செய்கின்றது? நமக்கு 3 விதமான ஈகோ இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று பிசிக்கல் ஈகோ. பிசிக்கல் ஈகோ அப்படிங்கிறது நம்முடைய உடல் அது சார்ந்த விஷயங்கள் குறித்த அந்த ஒரு தன்னுணர்வு, அதுதான் பிசிக்கல் ஈகோ. 1 minute.
சாரோட வாய்ஸ் கேட்கலையே. ஓகே, ஹலோ, ஓகே, சாரி, நான் வந்து மியூட்ல போட்டிருந்தேன், சாரி. இந்த செகண்ட் ஃபேக்டர் எது வந்து குறுக்கிடுகின்றது என்றால் ஈகோ குறுக்கிடுகின்றது. ஈகோல வந்து 3 விதமான ஈகோ செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் ஈகோ. பிசிக்கல்னா எல்லாமே என்னுடைய உடல், அதனுடைய தேவைகள், அது குறித்த என்னுடைய தன்னுணர்வு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய லைஃப் ஈகோ, என்னுடைய பிராணமயத்தினுடைய தேவைகள், எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், விருப்பு வெறுப்புகள், இதெல்லாம் தான் என்னுடைய லைஃப் ஈகோ. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்டல் ஈகோ, என்னுடைய மனம் சார்ந்த ஈகோ. எனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கின்றது, எண்ணங்கள் இருக்கின்றது, இதை நான் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய மென்டல் ஈகோ. இந்த வைட்டல் ஈகோ அப்படிங்கிறது, லைஃப் ஈகோ அப்படிங்கிறது, அதுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும், இல்ல ஒன்றை உறுதியாக கெட்டியாக பிடித்து கொண்டு அதை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு. ஒரு விஷயத்துல அதுக்கு வந்து ஒரு பற்றோடு இருத்தல், அந்த பற்றோடு இருக்கக்கூடிய விஷயத்தை அடையணும், அதுதான் வைட்டல். ஒரு சாமானை வாங்கணும் ஆசைப்படுறோம், எப்பாடுபட்டாலும் அந்த சாமானை வாங்கணும், இல்ல ஒரு பொருளை அடைய வேண்டும், இல்ல என்னுடைய அதிகாரத்தை நான் நிலைநாட்ட வேண்டும், இல்ல மற்றவர்கள் மீது என்னுடைய அதிகாரத்தை திணிக்க வேண்டும், மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று நான் நிரூபித்து காட்ட வேண்டும். ஒரு விஷயத்தை வந்து எப்பாடுபட்டாவது நான் அடைந்தே ஆக வேண்டும். இதெல்லாம் தான் வைட்டல் செல்ஃப் அஃபர்மேஷன். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே, மனிதனுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த வைட்டல் ஈகோ, இதெல்லாம் இதுதான். ஏன்னா அது வந்து அவனுடைய வைட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே. இந்த வைட்டல் அது வந்து எதுக்குன்னா, அது வந்து வாழ்வுல பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிய வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம் அல்ல. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பிராணமயத்தினுடைய கோரிக்கைகளை எப்பாடுபட்டாது திருப்தி செய்யணும் அப்படிங்கிறது. பிராணமயத்தினுடைய கோரிக்கை எது வேணாலும் இருக்கலாம், அது ஒவ்வொருத்தர் மனிதனை பொறுத்தவரைதான் இருக்கும். அரசியல்வாதிக்கு எப்பொழுதுமே பவர்லயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராணமய ஒரு கோரிக்கை இருக்கலாம். சில பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அது நிறைய அது மூலமா நிறைய பொருளை ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கலாம். இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். இது கூட இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பிராணமயத்தினுடைய கோரிக்கைகள், வைட்டல் செல்ஃப் அஃபர்மேஷன். இது வந்து வாழ்விற்கு பின்னால உண்மையை நாடணும் அப்படிங்கிற ஆர்வம் கிடையாது. இதுல பியூர்லி பேஸ்ட் ஆன் வைட்டல் நீட்ஸ். அதுதான் சொல்றாரு வைட்டல் ஈகோ அப்படிங்கிறார். அடுத்தது மென்டல் ஈகோ. மென்டல் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ரொம்ப டேஞ்சரஸ். இது என்ன செய்யும், இப்ப நான் வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன், அது வந்து ஆன்மீக விஷயமா கூட இருக்கலாம். ஆனா நான் என்ன செய்யறேன், நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம்தான் வந்து சரி. மற்றவர்கள் வந்து அதே சப்ஜெக்ட்ல வேற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டிருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் என்ன மனம் ரீதியாக, என்னுடைய அறிவு ரீதியாக எதை நான் அறிந்து வைத்துள்ளேனோ அதை தான் நான் சரி என்று கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பேன். அதுதான் மென்டல் ஈகோ. அதுல வந்து நான் நினைக்கிறது தான் சரி, நான் சொல்வதுதான் சரி, நான் தீர்மானிப்பதுதான் சரி, எனக்கு எது என் மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அதுதான் சரி. இதுதான் மென்டல் ஈகோ அப்படிங்கிறது. இந்த மென்டல் ஈகோ வந்து பகவான் என்ன சொல்றாரு, மென்டல் ஈகோ அப்படிங்கிறதும் எதனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல எதற்கு இணங்கி செயல்படும் அப்படின்னா, அதுவும் நம்முடைய பிராணமயத்தினுடைய கோரிக்கைக்கு இணங்கிதான் மென்டல் ஈகோவும் செயல்படும் அப்படிங்கிறார்.
ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிகின்றது, அந்த விஷயம் வந்து நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கறத நான் வந்து ப்ரூவ் பண்ண விரும்புறேன். இன்னொருத்தர் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். உடனே நான் என்ன நினைக்கிறேன், நான் சொல்ற விஷயம்தான் சரி அப்படிங்கிறத எப்பாடுபட்டாலும் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமா நான் அந்த முயற்சியில இறங்குகின்றேன். அவரை வந்து என்னன்னா, மற்றவர் சொல்றது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், நான் சொல்றதுதான் சரின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இந்த காரியத்தை செய்வதற்கு நான் முனைந்து செயல்படுகின்றேன். இது பார்த்தோம் அப்படின்னா, விஷயம் வந்து மனம் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஒரு கருத்து இருக்கின்றது, அந்த கருத்து வந்து நான் கொண்ட கருத்து தான் சரி, மற்றவர் கொண்ட கருத்து தவறு என்பதைத்தான் நான் நிரூபிக்க விரும்புகின்றேன். இந்த கருத்து அப்படிங்கிறது வந்து என்னுடைய மனம் சார்ந்த விஷயம். ஆனா அவர் தவறு, நான் சரி என்று நிரூபிக்க நினைப்பது என்னுடைய பிராணமயத்தை சார்ந்த ஒரு இயக்கம். அதுதான் சொல்றார் பகவான். மென்டல் ஈகோ இஸ் தேர், also bent on its own personal affirmation and largely directed and used by the vital urge for its life desire and life purpose அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 விதமான ஈகோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இது வந்து கண்டினியூஸா செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதுல இருந்து விலகிறது அப்படிங்கிறது ரொம்ப என்லைட்டன்ட் பர்சனுக்கு தான் இருக்கும். ஈவன் நல்ல உயர்ந்த ஈவன் த சோ கால்டு ஆன்மீகத்துல உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற சொல்றவங்களுக்கு கூட சட்டிலா இருக்கும். என்னுடைய நான் பின்பற்றக்கூடிய அந்த ஆன்மீக நெறிகள், வழிமுறைகள் இதுதான் சரி, மற்றவர்கள் பின்பற்றுவது சரியில்லை என்கின்ற ஒரு சட்டில் ஈகோ. இதைத்தான் பகவானும் அன்னையும் ஸ்பிரிச்சுவல் ஈகோ அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். சாவித்திரியிலையும் பகவான் ஸ்பிரிச்சுவல் ஈகோ பத்தி கூறுகின்றார். ஸ்பிரிச்சுவல் ஈகோ பத்தி பகவான் வந்து சாவித்திரியிலையும் கூறுகின்றார். எப்படி கடைசியில வந்து எல்லாத்தையும் வென்றாலும் கூட அந்த அஷ்டபதிக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோ அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த ஈகோ அப்படிங்கிறது ஒரு புதிதாக அந்த மனிதன் என்கின்ற நிலை வந்தப்புறம் செகண்ட் ஃபேக்டரா வந்து தலையிடுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். For as mind develops, there develops also a mental individuality with a personal drive of mind tendency, a mental temperament, a mind formation of its own. This surface mental individuality is egocentric. It looks at the world and things and happenings from its own standpoint and sees them not as they are, but as they affect itself. In observing things, it gives them the turn suitable to its own tendency and temperament, selects or rejects, arranges truth according to its own mental preference and convenience. Observation, judgment, reason are all determined or affected by this mind personality and assimilated to the needs of the individuality and the ego. Even when the mind aims most at a pure impersonality of truth and reason, a sheer impersonality is impossible to it. Even the most trained, severe, and vigilant intellect fails to observe the twists and turns it gives to truth in the reception of fact and idea and construction of its mental knowledge. Along with the development of mind, there is also development of a mental individuality. This mental individuality has a personal drive of mind tendency, a mental temperament, a mind formation of its own. This surface mental individuality is egocentric. It looks at the world and things and happenings from its own standpoint. It sees them not as they are, but as they affect itself. In observing things, it gives them the turn suitable to its own tendency and temperament. It selects or rejects, arranges truth according to its own mental preference and convenience.
Observation, judgment, reason are all determined or affected by this mind personality. They are assimilated to the needs of the individuality and the ego. Even when the mind aims most at a pure impersonality of truth and reason, complete impersonality is impossible to it. Our intellect gives the twists and turns to truth in the reception of fact and idea and the construction of its mental knowledge. Even the most trained, severe, and vigilant intellect fails to take notice of this distortion it has made. We build a mental personality based on what we read, what we believe, what we have faith in, what we have inherited, and it is organized around our mental ego. It is this egocentric element in us that wants everything to be judged in terms of its position. Whatever does not suit any mind, whatever is inconvenient to my belief, my conviction, I am apt to treat it as not true or should not be true. I am shut in my personal shell. Knowledge is something impersonal, but it is very difficult for an egocentric mind to cultivate or to accept any impersonal knowledge. Sri M.P. Pandit Talks on the Life Divine, Volume 2, page 259. அறிவுஜீவிகள்னு நம்ம சொல்றோம். ரொம்ப கற்றறிந்த சான்றோர்கள்னு சொல்றோம். இன்டெலெக்சுவல்ஸ்னு சொல்றோம். இந்த இன்டெலெக்சுவல்ஸ் எந்த அளவிற்கு புதிய அறிவு, புதியதாக ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு திறவாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. குழந்தையை ஒரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தை ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்கு. எது சொன்னாலும் அது ஏத்துக்குது. குழந்தை பார்த்தோம் அப்படின்னா எது சொல்லி கொடுத்தாலும் அது உள்ள ஏத்துக்குது. ஒரு ஏஜ் வரைக்கும் அது ஓப்பனா இருக்கு, எல்லாத்தையும் ஏத்துக்குது. அப்புறம் வளர வளர என்ன ஆயிடுது அப்படின்னா, அது ஒரு மென்டல் இண்டிவிஜுவாலிட்டியாக மாறிவிடுகின்றது. மனம் சார்ந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பாக ஒவ்வொரு மனிதனும் வளர வளர மாறிவிடுகின்றான். We become a mental individuality. இந்த மென்டல் இண்டிவிஜுவாலிட்டியா மாறிய பிறகுதான் என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு நேரோனஸ் வந்துருது. நம்ம ஒரு குறுகிய எல்லைக்குள் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். நம்மளுடைய மனம் சார்ந்த விருப்பு வெறுப்புகள், மைண்ட் டெண்டன்சி, அதுல எனக்கு எது விருப்பம் இருக்கோ அதுலதான் நான் செயல்படுறேன். அது தவிர்க்க முடியாதது, பட் அப்படிதான் மனிதர்கள் செயல்படுகின்றார்கள். பர்சனல் டிரைவ் ஆஃப் மைண்ட் டெண்டன்சி அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் டெண்டன்சி இருக்கும், அதுபடிதான் அவன் செயல்படுவான். ஒரே குடும்பத்துல 2 குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு குழந்தை ஒரு துறையில நாட்டம் இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு துறையில நாட்டம் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா அதுதான் மைண்ட் டெண்டன்சி. மென்டல் டெம்பரமெண்ட் ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் டெம்பரமெண்ட் இருக்கு இல்லையா? எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதே கிடையாது. இந்த மனம் சார்ந்த அந்த டெம்பரமெண்ட் என்றால் குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மனிதருக்கு மனிதர் மாறுபடுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கே உரிய பிரத்யேகமான டெம்பரமெண்ட் உருவாகின்றது. மைண்ட் ஃபார்மேஷன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக பிரத்யேகமா இருக்கின்றது. அது இயற்கை அப்படிதான் அமைந்துள்ளது. இயற்கையில 2 மனிதர்களுக்கு ஒரே மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இயற்கையினுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல 2 அமைப்புகள் ஒரே மாதிரி இருக்க முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. 2 மனிதர்கள் 2 வேற மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஹவ் தி யூனிவர்ஸ் ஆப்பரேட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைண்ட் டெண்டன்சி இருக்கு, மென்டல் டெம்பரமெண்ட் இருக்கு, மைண்ட் ஃபார்மேஷன் இருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாக இருக்கின்றது.
ஒரே குடும்பத்துல இருக்கிற மனிதர்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கின்றது. நம்ம பார்க்கிறோம், நம்ம அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய மேற்புற மனம், நம்ம எல்லோருமே நம்ம எங்கிருந்து செயல்படுகின்றோம்? சர்ஃபேஸ் மைண்ட்ல தான் செயல்படுகின்றோம். இந்த சர்ஃபேஸ் மைண்ட் அப்படிங்கிறது அதை 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 சார்ந்து செயல்படும் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் நாம் அனைவருமே செயல்படுகின்றோம். சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய ஈகோவை சார்ந்துதான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இட்ஸ் ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிறாரு அப்படின்னா, ஏன் நம்மளுடைய உள்ள ஈகோவா இல்லை அப்படின்னா, உள்ளுக்குள்ள போக 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 நமக்கு வந்து என்ன வரும்? யூனிட்டி தான் வரும். வெளியில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு டிவிஷன் இல்லையா? as long as we live on our surface, நமக்கு அந்த டிவிஷனை நம்ம ஃபீல் பண்றோம். நான் வேறு மற்றவர்கள் வேறு அப்படிங்கிற டிவிஷனை நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கிறவருக்கு தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு மனிதர் தன்னுடைய யோக முயற்சினால உள்ள போக போக, அவருடைய கான்சியஸ்னஸ் உள்ள போக போக, more and more he feels a sense, he develops a sense of oneness. எல்லாரோடையும் ஒன்னஸ் வந்துடுது, அங்க ஈகோ வந்து இல்லாம போயிடுது. அதனால்தான் பகவான் என்ன சொல்றார்? the surface mental individuality is egocentric அப்படிங்கிறார். பட் உள்ள போனோம் அப்படின்னா ஈகோலேருந்து வெளியே வந்துடலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம எல்லோருமே எங்க இருக்கிறோம்? we live on our surface and each ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டியா தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம்? உலகத்துல பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, என்னுடைய அந்த தனிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல தான் வந்து அனைத்தையும் நான் பார்க்கின்றேன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து அதுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்காம என்னுடைய கண்ணோட்டத்தில் தான் அதை பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன் நான். ஒரே விஷயத்த ஒரு 10 பேர் ஒரு பார்த்தாங்க அப்படின்னா 10 பேர் வந்து வெவ்வேறு மாதிரி தானே பார்க்கறாங்க. அவங்க தனிப்பட்ட நிலையிலிருந்து தான் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றார்கள். அதனால என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, அந்த இம்பர்சனாலிட்டி இல்ல அதுல. அவங்களுடைய பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் வந்து அது உள்ள பூந்துருது அப்படியே. இந்த விஷயம் வந்து என்னை எப்படி பாதிக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒரு 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 பேப்பர்ல ஒரு விஷயம், ஒரு நியூஸை படிக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயம் என்ன எப்படி பாதிக்கும் அப்படிதான் நான் டிசைட் பண்றேன். அதை பத்தி என்னோட கண்ணோட்டத்தை நான் பார்க்கறேன். எல்லா விஷயத்தையும் நான் அப்படிதான் பார்க்கறேன். இந்த விஷயம் என்ன எப்படி பாதிக்கும், வாட் இஸ் இன் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை காண்கின்றான் அப்படிங்கிறார். அதான் சொல்றார். என்ன இருக்கோ அதை வந்து அப்ஜெக்டிவாக இம்பார்ஷியலாக பார்க்காம அந்த விஷயம் எப்படி என்ன பாதிக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அதுதான் சொல்றாரு அவர். See them not as they are but as they affect itself. ஒரு விஷயத்தை நான் வந்து கண்காணிக்கும் பொழுது அதை பற்றிய கருத்தை வந்து நான் எப்படி தெரிவிக்கின்றேன் என்றால், எனக்கு வசதியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து எனக்கு வசதியாக என்னுடைய அந்த மனதினுடைய சிந்தனை அதற்கு இணக்கமாகத்தான் ஒரு விஷயத்தினுடைய கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். எல்லாத்திலையும் அப்படிதான் நான் தெரிவிக்கின்றேன். In observing things, it gives them the turn suitable to its own tendency and temperament அப்படிங்கிறார். The egocentric mental individuality, ஈகோ என்ன செய்கின்றது? எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் தனக்கு வசதியாகத்தான் அது பொருள் புரிந்து கொள்கின்றது அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன வசதியோ என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அதையும் பொருள் புரிந்து கொள்கின்றேன், அறிந்து கொள்கின்றேன்.
gives them the turn suitable to its own tendency and temperament, selects or rejects. எதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறேன், எதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதை நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அதே போல arranges truth according to its own mental preference and convenience அப்படிங்கிறார். இந்த ஈகோசென்ட்ரிக் இண்டிவிஜுவாலிட்டி என்ன செய்யுது அப்படின்னா, உண்மைகளையும் கூட அதனுடைய மனம் சார்ந்த தேர்வுகள், வசதிகள், அதன் அடிப்படையில் தான் அது அமைக்கின்றது. எதெல்லாம் அதுக்கு இன்கன்வீனியன்டா இல்லையோ அதை அது நிராகரிக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் என்னுடைய விஷயங்களை நான் பார்க்கிறேன், கணிக்கின்றேன், தீர்மானிக்கின்றேன். எல்லாமே இந்த மைண்ட் பர்சனாலிட்டி, இதுபடிதான் ஒவ்வொரு மனிதரும் செயல்படுகின்றார்கள். இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட தேவை, என்னுடைய ஈகோ, அது எதெல்லாம் எனக்கு ஈகோவுக்கு பிளீசிங்கா இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அனைத்தையுமே நான் பார்க்கின்றேன், கணிக்கின்றேன், தீர்மானிக்கின்றேன். அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு இங்க அப்படின்னா, நம்ம எந்த எல்லா விஷயத்தையும் உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எந்த விதமான ஒரு தனிச்சார்புடையும் இல்லாம அதற்கு பின்னால் உள்ள உண்மையை மாத்திரம் அறிவுபூர்வமாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு முடிவு செய்தாலும் கூட அது நடைமுறையில சாத்தியமில்லை அப்படிங்கிறார். Even when the mind aims most at a pure impersonality of truth and reason, a sheer impersonality is impossible to it அப்படிங்கிறார். இது முடியாது அப்படிங்கிறார். இது ஏன்னா மனிதனுடைய பரிணாமத்துல அவனுடைய ஈகோவை சார்ந்த மனம் அவ்வாறுதான் செயல்படும் அப்படிங்கிறார். அடுத்த ஒரு கருத்தை கூறுகின்றார். Even the most trained, severe and vigilant intellect fails to observe the twist and turn it gives to truth in the reception of fact and idea and the construction of its mental knowledge அப்படிங்கிறார். இது யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் மனதை நம்பி செயல்படுகின்றார்களோ, ஈவன் அவங்க நன்றாக பழக்கப்பட்ட ஒரு மனிதராக இருக்கலாம், மைண்டை கம்ப்ளீட்டா ஃபுல்லா ட்ரெயினா இருக்கலாம், ஒரு கடுமையான ஒரு வழிகளில் சிவியர்லி டிசிப்ளின்டு மைண்டா கூட இருக்கலாம், ஒரு விஜிலண்ட் இன்டெலெக்டா இருக்கலாம். விஜிலண்ட்னா மிகவும் நல்லா கண்காணித்து விஷயங்களை நன்றாக கண்காணிக்கும் திறமையுடைய ஒரு அறிவை கொண்டவராக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை உள்ள வாங்கும் பொழுது அந்த மைண்ட் என்ன செய்கின்றது அப்படிங்கிறாரு, அதற்கு தகுந்த மாதிரி திருப்பங்களை அது உருவாக்கி கொள்கின்றது அப்படிங்கிறாரு. Fails to observe the twists and turns it gives to truth in the reception of fact and idea அப்படிங்கிறார், and the construction of its mental knowledge அப்படிங்கிறார். இப்ப இது கேட்கலாம், அப்படி இருக்கும்பொழுது எப்படி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அது போல ஞானிகளுக்கெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் சொல்றாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இது மாதிரி இந்த டிஃபெக்ட்லாம் இருக்காது அப்படின்னா இருக்காது. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுடைய நாலேஜ் மென்டல் பிளேன்ல இருந்து வரல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் இவ்வளவு கருத்தை சொல்றாரு அப்படின்னா, இது எதுவுமே அவருடைய மென்டல் பிளேன்ல இருந்து வரல, ஹையஸ்ட் சோர்ஸ்ல இருந்து அப்படியே இறங்கியது அப்படிங்கிறார். இந்த நாலேஜ் பிளாக்கா ஹையஸ்ட் பிளேன்ஸ்ல இருந்து டிசெண்ட் ஆகுது அப்படிங்கிறார். அதனால அவருடைய மென்டல் இன்டர்ஃபரன்ஸே கிடையாது இங்க. அதனால பகவானுடைய கருத்துக்கள் ஏன் நம்ம இவ்வளவு படிக்கிறோம், ஏன் அது ஒரு இம்மார்டலா இருக்கு, காலத்தை வென்றதாக இருக்கு அப்படின்னா, அது ஹையஸ்ட் ட்ரூத். அதுல ட்ரூத்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டார்ஷன் கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட் மைண்ட் சைலண்ட் அங்க. இவர் பகவான் சொல்லக்கூடியது நம்மை போல இந்த மென்டல் பிளேன்ல செயல்படுவர்களுக்கு தான் இது பொருந்தும். அடுத்தது போகலாம். Here we have an almost inexhaustible source of distortion of truth, a cause of falsification, an unconscious or half-conscious will to error, an acceptance of ideas or facts
not by a clear perception of the true and the false, but by preference, personal suitability, temperamental choice, prejudgment. Here is a fruitful seed plot for the growth of falsehood, or a gate, or many gates, through which it can enter by stealth or by an usurping but acceptable violence. Truth too can enter in and take up its dwelling, not by its own right, but at the mind's pleasure. Here we have an almost inexhaustible source of distortion of truth. It is a cause of falsification. There is an unconscious or half-conscious will to error. There is an acceptance of ideas or facts not by a clear perception of the true and the false, but by preference, personal suitability, temperamental choice, prejudgment. Here we have a fruitful seed plot for the growth of falsehood. We have a gate or many gates through which falsehood can enter secretly, or it can enter by force with our willful submission to it. Truth too can enter in and take up its dwelling, but it cannot enter by its own right. The mind has to permit it. ஸோ இப்படிலாம் நடக்கும்பொழுது இந்த மென்டல் ஈகோயிஸ்டிக் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஈகோசென்ட்ரிக் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி, அப்படிதான் அந்த நிலையில தான் எல்லா மனிதர்களும் நம்ம செயல்படுறோம். அந்த செயல்பாட்டில் என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, உண்மையை நாம் இந்த நிலையில வந்து உண்மையினுடைய முழுமையான எந்த விதமான ஒரு உண்மையை வந்து நம்ம வந்து அதற்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நாம் உண்மையை பெற்றுக்கொள்கின்றோமா அப்படின்னா கிடையாது. இப்படிலாம் செயல்படும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, இன்எக்ஸாஸ்டபிள் சோர்ஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறார். அந்த அதாவது டிஸ்டார்ஷன்னா உருத்திரிந்து பெற்றுக்கொள்ளுதல், ஒன்றை உருமாற்றம் செய்தல். ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஸ்டார்ட் பண்றது. இப்படிலாம் நம்ம இருக்கிறதுனாலதான் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து எதற்கு வந்து வழிவகுக்கின்றன என்றால், இன்எக்ஸாஸ்டபிள் சோர்ஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறார். தொடர்ந்து அது வந்து கொஞ்சம் கூட வந்து தீராது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து உருத்தெரிந்து வழங்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டதாக இருக்கின்றன அப்படிங்கிறார். மனம் இவ்வாறு செயல்படும் வரை எப்படி இருக்குன்னா, அது இட் இஸ் அன் இன்எக்ஸாஸ்டபிள் சோர்ஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறார். அதுதான் வந்து அந்த பொய்மைக்கு காரணமாகின்றது அப்படிங்கிறார். ஸோ இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முதல்ல எரர் பார்த்தோம். அந்த மியர் எரர் அப்படிங்கிறது ஹார்ம்லெஸ். அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய செயல்பாடுல எரர் இருக்கு, ஹார்ம்லெஸ், அது நம்ம யாரும் சொல்றது இல்லை. ஆனா இங்க ஈகோ வந்தப்பதான் ப்ராப்ளம் ஆயிடுது. ஈகோ தான் வந்து ஃபால்சிஃபிகேஷனுக்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இதுதான் வந்து there is an unconscious or half conscious will to error அப்படிங்கிறார். நம்ம எந்த சங்கல்பம், இப்ப எல்லாரும் வந்து எப்படி எந்த சங்கல்பத்தை நாம் செய்கின்றோம் என்றால், ஒன்று முற்றிலும் உணர்வற்ற நிலையில செய்கின்றோம் அதை, அல்லது அரைகுறையான உணர்வு நிலையில பிழைகளை செய்வதற்கு சங்கல்பம் செய்கின்றோம் அப்படிங்கிறார். there is an unconscious or half conscious will to error அப்படிங்கிறார். பிழைக்கு நாம் சங்கற்பிக்கின்றோம். அது வந்து உணர்வற்ற நிலையில இருக்கிறோம், அல்லது அரைகுறையான உணர்வு நிலையில இருக்கலாம். ஆனா பிழைக்கு நாம் சங்கற்பிக்கின்றோம் அப்படிங்கிறார். எத்தகைய எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால், எண்ணங்கள் உண்மைகளை வந்து நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை வந்து தெளிவான ஒரு புரிதலின் பேரில் ஏற்றுக்கொள்கின்றோமா, இது உண்மை இது பொய்மை என்கின்ற அடிப்படையில நாம் தெளிவான ஒரு புரிதலின் பேரில் ஏற்றுக்கொள்கின்றோமா அப்படின்னா
கிடையாது. என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையிலான தேர்வு, அதுதான் ப்ரிஃபரன்ஸ். அப்படிதான் நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம எல்லா விஷயத்தையும் அப்படிதான் செய்யறோம். நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ், பர்சனல் சூட்டபிலிட்டி, எனக்கு இது சூட் ஆகுமா, அப்படிதான் நான் ஏத்துக்கிறேன். டெம்பரமெண்டல் சாய்ஸ், எனக்கு இந்த சமயத்துல இது வேணும், இது பிடிக்குது, நான் ஏத்துப்பேன். இந்த சமயத்துல எனக்கு இது பிடிக்கல, நான் ஏத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான் இங்க டெம்பரமெண்டல் சாய்ஸ். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், எல்லாத்த பத்தி எனக்கு வந்து இந்த மனிதரா, அவர் வந்து இப்படிதான் இருப்பாரு, இந்த வகையை சார்ந்தவரா, அவர் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரு, இப்படிலாம் நம்ம எல்லார பத்தியும் இந்த பொருள் இங்கேருந்து வாங்கப்பட்டதா, இந்த பொருள் இப்படிதான் இருக்கும். இது வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இதன் அடிப்படையில் தான் நான் உண்மையும் பொய்யையும் உள்வாங்கிக் கொள்கின்றேன் அப்படிங்கிறார். இது வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த பொய்மை என்பது வளருவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு களமாக இது மாறுகின்றது அப்படிங்கிறார். பொய்மை வளருவதற்கு, தழைத்து வளருவதற்கு இந்த நிலை வந்து ஒரு மிகச்சிறந்த நிலமாக மாறுகின்றது அப்படிங்கிறார். Here we have a fruitful seed plot for the growth of falsehood. ரொம்ப ஃபிகரேட்டிவ், அழகாக பகவான் சொல்கின்றார். இதுல நமக்கு வந்து நிறைய வழிகளை நாம் திறந்து வைக்கிறோம். எல்லா வழிகளின் மூலமாகவும் பொய்மை நம்முள் நுழைகின்றது அப்படிங்கிறார். We have a gate or many gates through which falsehood can enter secretly. நம்மள அறியாம உள்ள நுழையுது அப்படிங்கிறார். Or it can enter by force with our willful submission. Sometimes பார்த்தோம் அப்படின்னா பொய்மைக்கு நாம் விருப்பத்துடன் இணங்குகின்றோம். நிறைய தடவை லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். லைஃப்ல நம்ம நிறைய நம்மள அறியாம நம்ம வந்து விரும்பியே இணங்குகின்றோம். இந்த பொய்மைக்கு இணக்கமாக இருக்கின்றோம். அதைத்தான் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இட் கேன் என்டர் by stealth or by an usurping but acceptable violence அப்படிங்கிறார். யூசர்பிங் என்ன அர்த்தம்? பை ஃபோர்ஸ், அதாவது பை ஃபோர்ஸ் ஒன்றை கைப்பற்றுவது, அதுதான் யூசர்பிங். பட் அக்செப்டபிள் வயலன்ஸ், அதை நம்ம ஏத்துக்கிறோம், பரவாயில்ல, இது பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறோம். அது பொய்மையா இருந்தாலும் ஏத்துக்கிறோம், அப்படி அதுதான் சொல்றாரு. அப்புறம் பகவான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. ட்ரூ கேன் என்டர் இன் அப்படிங்கிறார். உண்மையும் அங்கு நுழைவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. உண்மையும் நம்முள் வாசம் செய்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது. Truth can enter in and take up its dwelling. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரூத் எப்படி இருக்கணும்? அது வந்து தன்னுடைய ட்ரூத்தா இருக்கிறதுனால தான் அது அங்க இருக்கணும். நாட் பை இட்ஸ் ஓன் ரைட். நம்ம அதனுடைய உண்மை என்பதற்காக நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அது உண்மை என்பதற்காக நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதுவும் என்னுடைய மனதிற்கு இணக்கமாக இருந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்கின்றன. அதைத்தான் சொல்றார். Truth can enter in and take up its dwelling not by its own right but at the mind's pleasure அப்படிங்கிறார். என் மனது விருப்பப்பட்டாதான் உண்மையை கூட நான் ஏற்றுப்பேன், இல்லாட்டி உண்மையை ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஸோ இப்படிதான் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, நம்மளுடைய எப்படி பொய்மைக்கு நாம் வழிவகுக்கின்றோம் என்பதை பற்றி தான் பகவான் இங்க இவ்வளவு அழகாக விளக்குகின்றார். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் we can close.